Subscribe to my channel and hit the bell icon so that you get notified first for all my new videos. வெல்கம் பேக் மெட்ராலஜி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் என்றால் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இதான் நம்ம ஃபஸ்ட் டைமாக அந்த வீடியோ சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை மறக்காத கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெட்ராலஜி தமிழ். டெஃபினேஷன் ஆஃப் மெஷர்மெண்ட். Measurement of any quantity involved comparison with some precisely defined unit value of the quantity. வாங்க தமிழில் பார்க்கலாம். Definition of measurement. தமிழில் மெஷர்மெண்ட் என்பது தெரிந்த ஒரு பொருளின் மதிப்பை வைத்து தெரியாத ஒரு பொருளின் மதிப்பை அளவிடும் முறை மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம தைக்கிறோம் அல்லது ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணும் அதுக்கு. ஸோ அப்போ நம்ம டைலர்கிட்ட போனால் என்ன பண்ணுறாங்க, ஸோ நம்மளோட சைஸஸ் இந்த கிப் சைஸ் எல்லாம் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ மெஷர் பண்ணும்போது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நோன் வேல்யூ, தெரிந்த ஒரு பொருள்னா இது நோன் வேல்யூவை வைத்து அன்னோன் வேல்யூ, நம்ம உடம்புல இருக்க சுற்றளவு வந்து அன்னோன் வேல்யூ. ஸோ அந்த அன்னோன் வேல்யூவை வந்து அளக்குறாங்க. அதுக்கு வந்து அந்த ஆல்ரெடி தெரிந்த ஒரு பொருளின் மதிப்புங்கிறது நோன் வேல்யூ. ஸோ அவங்ககிட்ட ஒரு டேப் இருக்குது, அந்த டேப்பை வச்சு நம்மளுடைய உடம்புடைய சுற்றளவு மெஷர் பண்ணுறாங்க. தட் இஸ் அ மெஷர்மெண்ட்ங்க. ஸோ இதில் டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ஒன்று டைரக்ட் மெஷர்மெண்ட். டைரக்ட் மெஷர்மெண்ட்னா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் வெர்னியர் கேலிப்பர் அண்ட் ஸ்கேல்ஸ், மைக்ரோமீட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி பொருள்லாம் டைரக்ட் மெஷர்மெண்ட். ஏன்னா ஒரு ஆப்ஜெக்டை டைரெக்டாக மெஷர் பண்ணி நம்மளுடைய கண்களால் நேரடியாக அதோட ரீடிங்கை பார்க்க முடியும் அப்படிங்கிறதால டைரக்ட் மெஷர்மெண்ட் அர்த்தம். ஸோ இப்போ இன்டைரக்ட் மெஷர்மெண்ட் என்னன்னு பார்ப்போம். ஸோ இன்டைரக்ட் மெஷர்மெண்ட்னா ஒரு ஜாப் இருக்குது, அந்த ஜாப்புடைய வெயிட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸோ அந்த ஜாப்புடைய லென்த்து, பிரெத்து, ஹைட்டு இதெல்லாம் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பொருளுக்கு உண்டான டென்சிட்டி, தடிமத்தின் அளவு எவ்வளோ அப்படிங்கிறது இருக்கும். அதையெல்லாம் வச்சு ஒரு ஃபார்முலா கால்குலேட் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட். ஸோ அந்த வெயிட்டை கால்குலேட் பண்ணுறது தான் இன்டைரக்ட் மெஷர்மெண்ட். அடுத்து கம்பேரிட்டிவ் மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு கம்பேரட்டர், எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டயல் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து நோன் வேல்யூ வச்சு 0 பண்ணிட்டாங்க. ஸோ அதை வச்சுட்டு அதே இடத்துல அன்னோன் வேல்யூவை எடுத்து நம்ம வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறது, அதுக்கு டீவியேஷன்ஸ் எவ்வளோ வருது, அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறது கம்பேரிட்டிவ் மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க. மெத்தட். அடுத்து கோ இன்சிடென்ஸ் மெத்தட் அப்படிங்கிறாங்க. கோ இன்சிடென்ஸ் மெத்தட்லேயும் ஒரு மெஷர்மெண்ட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? சென்சார், மெஷரிங் டிப்ஸ் இதெல்லாம் வச்சு டச் பண்ணி மெஷர் பண்ணுறது, ஏதாவது எதிர்பாராத வரக்கூடிய சிக்னல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து வச்சு நம்ம மெஷர்மெண்ட்டாக கால்குலேட் பண்ணுறது கோஇன்சிடென்ஸ் மெத்தட்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய ஞாபகம் வருதா? ஒரு சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம். ஒரு திடப்பொருள் ஒரு திரவத்தினுள் தங்கு தடையின்றி மூழ்கி செல்லும் பொழுது உள்ளே சென்ற பொருளின் எடைக்கு நிகராக வெளியேற்றப்பட்ட திரவத்தின் எடை சமமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அதே தாங்க இதுலேயும். ஒரு குடுவையில் வலிய தண்ணி நிரப்பிட்டு அதுக்குள்ளே 1 கிலோ கல்லை போடும் போது அந்த கல்லுடைய வெயிட் என்னவோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வெளியே வந்து வாட்டர் வரும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய வாட்டரோட வெயிட்டை வச்சு கால்குலேட் பண்ணுறது காம்ப்ளிமெண்டரி மெத்தட்னு சொல்லுவாங்க. அடுத்தது டிஃப்ளெக்ஷன் மெத்தட். டிஃப்ளெக்ஷன் மெத்தட்னா என்னென்னா ஒரு ப்ரெஷர்ஸ் அண்ட் வேக்கம், அதாவது ஒரு அழுத்தங்கள் மற்றும் உரியும் தன்மை கொண்ட ஒரு அழுத்தங்களை கொடுத்து அதன் மூலமாக ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ரீடிங்கை வச்சு மெஷர் பண்ணுறது தான் டிஃப்ளெக்ஷன் மெத்தடுன்னு சொல்லுவாங்க மெஷர்மெண்ட்டில். அடுத்தது காண்டாக்டிங் நான் காண்டாக்டிங் மெஷர்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு ஜுரம் அடிக்குது அல்லது ஒரு காய்ச்சல் அடிக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்மளோட உடம்புல வந்து அதை ஃபஸ்ட்டு தெர்மோமீட்டர்லாம் வச்சு டச் பண்ணி நம்மளுடைய பாடி ஹீட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தாங்க. ஸோ இது வந்து காண்டாக்ட் மெஷர்மெண்ட்ஸ். இதுலேயே இப்போ நான் காண்டாக்ட் மெஷர்மெண்ட்ஸ், இப்போ கோவிட்-19 நிறைய சுச்சுவேஷன் வந்ததுனால ஸோ நம்ம தொட்டு பார்க்கும்போது அதோட வைரஸ் வந்து தொற்றுகள் பரவுங்கிறதுனால இப்போ நான் காண்டாக்டிங் மெஷர்மெண்ட்ங்கிறது ஒரு இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் மூலமாக ஒரு மெஷர் பண்ணுறாங்க. ஸோ டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதெல்லாம் நான் காண்டாக்டிங் மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க. மெயின் 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் மெஷரிங் சிஸ்டம் என்னங்கிறது பார்த்துடலாம். ஸ்டாண்டர்ட், ஒர்க் பீசஸ், இன்ஸ்ட்ருமெண்ட், பர்சன், என்வாயர்மெண்ட். The basic element of measurement is standard without which no measurement possible. Once standard choosing the select of workpiece
on which measurement will be performed. The select of instrument which help of with measurement will be done. The measurement should be performed under standard environment. And lastly, there is must some person of mechanism to be carry out the measurement. ஸோ இந்த 5 எலிமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு மெஷர்மெண்ட்டுங்கிறது 5 எலிமெண்ட்ஸ். வாங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் எலிமெண்ட்ஸை ஒரு சின்ன வீடியோ கிளிப் பார்க்கலாம். In 9/10 seconds. Measurements everywhere. Measurements of every sort. Measurements being made all the time. But what is measurement? It is a way of telling how big, a way of telling how heavy, a way of telling how hot or cold, a way of telling how far, and a way of telling how much. Measurement is describing things in many, many special ways. But how does measurement describe something? Measurement describes by comparison. The length of one thing, this piece of wood for instance, is compared to the length of something else, a yardstick. We can also compare the length of a piece of wood to the length of 3 of something else, in this case 3 1-foot rulers. And what are you doing when you measure how tall you are? You are comparing your height to standard markings in feet and inches on a piece of wood or on a cloth tape. Today, we have measuring tools of many kinds. But long, long ago, there were no measuring tools for man to use. Without measuring tools, how could man describe the size of things? How could he tell others about what he had seen? He would have to compare it to something that was familiar to everyone. It was as long as my arm, he could say. The bear was as tall as I am. When man needed to talk about things, he compared them to the handiest thing he could find, his body. Man used his feet, his arms, and his hands in many different ways. The only trouble was that everyone was a different size. Even when man began to use rods and sticks for measuring, he still had problems. The rods all had to be the same length. So man had to agree upon a standard. No matter how or where they are made, all measuring tools must give exactly the same standard measurement, as they do today. The official weights and measures of the United States are kept by the National Bureau of Standards at our nation's capital. Master copies of the official weights and measures are used in checking all measuring tools made in the United States. But why is this standardization so important? In making a cake, for example, the recipe calls for standard amounts. Not just any cup, but a standard cup.
Not just any teaspoon, but a standard teaspoon. For the recipe is a description of how to make a cake. A description using exact measurements to give exact results. The architect's plan is also a description using measurement. A description giving the exact measurements of every part of the building. And with a thorough knowledge of measurement, the engineer turns the paper plans into cement and steel. The engineer can do this because all the measurement descriptions and all the measurement tools are standard. Standard measurement is a basic tool of modern science. One of the most important things in science is careful observation, careful watching, and careful seeing. And when the scientist describes what he sees, he has to do it exactly. He must use measurement. Here, the scientist is finding how hot a chemical must be to melt. He is watching the red compound to tell exactly when it melts. Now, exactly 169.5 degrees. And when a scientist explains something to other scientists, he must use the language of measurement to describe exactly what is happening. The scientist can use measurement to describe what is happening now. And the scientist can use measurement to remember what has happened. The measurements are the scientist's record of an observation or experiment. So the scientist can study the experiment again and again by examining the recorded measurements, or as they are usually called, the data. Most scientific data today are gathered automatically. The scientist may not, or does he need to know the exact amount of chemical that is needed? When the solution becomes colorless, the chemist knows that the correct amount of chemical has been used. It might be important to know how much something weighs. Now here, the scientist decided he did not need to be very accurate. That is, he did not need to be exact. The approximate weight of the chemical was good enough. But often, the scientist needs to describe weight very accurately. And if necessary, he can weigh things lighter than a single hair. So the scientist not only chooses what kind of measurement to make, but also how accurate he needs to be. For example, when the anthropologist wants to compare the shape of two skulls, he usually doesn't need to measure any more accurately than to 1 millimeter, which is about a 1/16 of an inch. In fact, the markings on his calipers are just 1 millimeter apart. And for his purposes, that's close enough. Now, the biologist may need to make a finer measurement. Here, he is interested in recording the size of starfish eggs. This one is 70 microns wide. The biologist is measuring to an accuracy of 1/1000th of a millimeter. But we have ways to measure with still greater accuracy. Here, a specimen of basiluminite is being prepared for the electron microscope. The specimen has been sprayed with some very fine particles, which will be used for measurement. The scientist is going to measure by comparing the size of the fine particles to the specimen.